மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் பொருள் சார்ந்து வாழ்வதில்லை. இதுதானே? மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமாச்சும் பொருள் சார்ந்து வாழ்ந்தாலும் பொருள் சார்ந்து வாழ்வதில்லை. அருள் சார்ந்து தான் வாழ்து. மனிதன் மட்டும்தான் அருளை தவற விட்டுட்டு, அருளுக்கான ஞானம் தவற விட்டுட்டு, பொருளை கொண்டு பொருள் சார்ந்து அறிவு சார்ந்து வாழ்கிறோம். இந்த பொருள் சார்ந்து வாழும்போது வரம் மீறுறோம். நமக்கு நாமே அநியாயம் பண்ணிக்கிறோம், பிறருக்கு அநியாயம் பண்ணுறோம். எப்படி நமக்கு நாமே அநியாயம் பண்ணுறோம், பிறருக்கு எப்படி அநியாயம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் அந்த பொருளை மட்டுமே வாழ்க்கையை நினச்சி அதை கொண்டு பெருமை கொண்டு போராமை கொண்டு போட்டி போட்டு அதை அடையிறதுக்கு குறுக்கு வழியை தேடுறோம். அதை அடையிறதுக்கு நம்ம வருத்திக்கிறோம் இல்லையா? அந்த பொருளை அடைஞ்சதுக்கப்புறம் அதை எப்படியாச்சும் பாதுகாக்கணும். எப்படி பொருளை பாதுகாக்கிறோம்ல, பணத்தை பாதுகாக்கிறோம், பொருளை பாதுகாக்கிறோம். அது மட்டுமே நமக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா, இந்த மொபைல் நம்ம நினைச்சணும் அதை எப்படியாச்சும் பாதுகாக்கணும், பத்திரப்படுத்தணும். அதுக்கு ஒரு கவர் போடும், மேலே ஒரு கவர் போடுவோம், அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறது, அதுக்கு ஒரு பவுச் வச்சுப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு வாகனம் வச்சுருக்கோம். இல்லை எந்த ஒரு பொருள் நம்ம எதெல்லாம் நம்ம பொருள் நம்ம சம்பாதிக்கிறோமோ அதை நம்ம பத்திரப்படுத்துகிறோமா இல்லையா, பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஏன்? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள், இஷ்டப்பட்டு வாங்கின பொருள், சரியா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதனால் அதோடைய மதிப்பு தெரியுது. இஷ்டப்பட்டு வாங்கினது, அதனால் பாதுகாக்கணும், அதை பத்திரப்படுத்தணும் தெரியுது. அப்போ பொருள் மீது இருக்க மோகமும் அருளை பற்றியான ஞானம் இல்லை. ஒரு பொருளை, இந்த பொருள் வச்சுருக்கும்போது எனக்கு பெருமை இருக்குது, மற்றவங்க வச்சு தான் போராமல் இருக்குது, போட்டி இருக்குது. இந்த பொருளை கொண்டு என்னுடைய ப்ரெஸ்டேஜ் பார்க்குறோம், அப்படி மதிப்பு பார்க்குறோம். நான் பிராண்டாக வச்சுருந்தா எனக்கு என்ன மதிப்பு இருக்குது, கம்மியாக வச்சுருந்தா எனக்கு என்ன மதிப்பு இருக்குது. ஒரு 10,000 ஃபோன் வாங்கினாலும் அல்லது ஐஃபோன் வாங்கினாலும் சரி, 1 லட்ச ரூபா ஃபோன் வாங்கினாலும் சரி, அதுக்கு சார்ஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா? கரண்டெல்லாம் ஒன்று தானே. 10,000 ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, அது அலங்காரமாக இருக்கும், மதிப்பு கூட்டதாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? சார்ஜ் வேணும், கரண்ட் வேணும். நீங்கள் மாருதி கார் வச்சுருந்தாலும் சரி, விலை கம்மியான கார் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆடி கார் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு பெட்ரோல் தான் முக்கியம். 2 காருக்குமே பெட்ரோல் அவசியம். ஒரே மாதிரி, அதுக்கு தனியான ஒரு பெட்ரோல் கிடையாது. அது ரோட்டில் தான் ஓடும், இப்படிதானே? ஆடி காரும் அந்த ரோட்டில் தான் போய் ஆகும், அந்த பெட்ரோல் தான் போட்டு ஆகணும். அதே பெட்ரோல் தான் விலை கம்மியான காருக்கு போடணும். எப்படி ஒரு மொபைல் கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த கரண்ட் அவசியம். அதுக்கு தனியான கரண்ட்லாம் கிடையாது, தனியான பெட்ரோல் கிடையாது, தனியான ரோடு கிடையாது.